லவ்னா என்னன்னு ஜீவா கூட ஒவ்வொரு செகண்டும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். லைஃப் சந்தோஷமாக போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அது ரொம்ப நாள் இல்லை. லைஃப் மொத்தமாக மாறப்போகுதுன்னு நினைக்கல. ஹாய், குட் மார்னிங். மார்னிங்டா. மார்னிங்டா. மச்சான். என்னடா மச்சான், இப்போதான் மெயில் பார்த்தேன்டா. ஏதோ கோவிட்ன்றாங்கடா. நம்ம கம்பெனி கிளைண்ட்ஸ்லாம் அவங்க ப்ராஜெக்டை வித்ட்ரா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கடா. கம்பெனியில் லே ஆஃப் சொல்லிட்டாங்க மச்சான். அந்த லிஸ்ட்டில் கூட நம்ம டீமில் ஒர்க் பண்ணுற ஒருத்தரோட பேர் இருக்குடா. யாரு? மச்சான், அந்த மெயிலை பார்த்தது என் மனசு சரியில்லைடா. இனிமேல் உன்னை எப்படா பார்க்க போகிறேன் மச்சான்? என்ன சொல்கிறதுனே தெரியல மச்சான். ரொம்ப பயமாக இருக்குடா. டேய், இந்த கம்பெனிலாம் வேறு கம்பெனியே இல்லையா? ஊரில் 1000 கம்பெனி இருக்குடா. இதுக்கு தான் சொன்னேன், ஒன்று அப்கிரேட் பண்ணிக்கோ, நிறைய கோர்சஸ் படி, பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுங்க. இப்போ புலமே என்ன பிரயோஜனம்? சரி விடு, என் ஃப்ரெண்டு கம்பெனியில் ரெஃபர் பண்ணுறேன், கவலைப்படாத. ஏய் இரு, என்ன நான் சொல்ல வேண்டியதான நீ சொல்கிற? இல்லை புரியல. டேய், லிஸ்ட்டில் இருக்கிறது உன் பேர்ரா. உனக்கு தான் வேலை போச்சு. நான் உனக்கு ஆறுதல் சொல்லலான்னு பார்த்தா நீ எனக்கு ஆறுதல் சொல்றியா? Come in. மேம், லே ஆஃப்ல என் பேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா தானே மேம் பெர்ஃபார்ம் பண்ணுறேன். இது வரைக்கும் எந்த என்கொயரியும் இல்லை, கிளைண்ட் சைடு கூட எந்த நெகட்டிவ் மெயிலும் இல்லை. அப்புறம் ஏன் US clients projects withdraw பண்ணிட்டாங்க. உன்னை மட்டும் இல்லை, மற்ற டீமில் இருந்த லிஸ்ட்ல 25 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. நான் உனக்காக பேசி பார்த்துட்டேன், பட் என்னால் ஹெல்ப் பண்ண முடியல. நான் உன்னை என் ஃப்ரெண்ட் கம்பெனிக்கு ரெஃபர் பண்ணி பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன். என் வேலையை நானே தேடிக்கிறேன். தம்பி, இன்னைக்கு தான் இந்த காட்டுக்கு புதுசாக குடி வந்திருக்கீங்களா? ஆமாண்ணா. எங்கே வேலை பார்க்குறீங்க? சாஃப்ட்வேர் கம்பெனி. அப்படியா? ஒய்ஃப் எங்கே வேலை பார்க்குறாங்க? அண்ணா, கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, உங்கள்கிட்ட அப்புறம் பேசுகிறேன். சரிங்க தம்பி. ஜீவா, ஷூ கட்டிட்டு வா. I have an offer for you. நீயா ரிசைன் பண்ணால் 3 months salary கிடைக்கும். நாங்களா டெர்மினேட் பண்ணால் என்ன ஆகும்னு தெரியும்ல. ஜீவா, என்னாச்சு? ஜீவா, ஏய், பெண்ணா ஷூவை கழட்டணும், அவ்வளோதானே? காஃபி. என்னாச்சு? ஏன் இவ்வளோ கோவம்? ஆஃபீஸில் லே ஆஃப். சரி விடு, இந்த கம்பெனி இல்லைன்னா என்ன, வேற கம்பெனி இருக்குல்ல.
கார்பரேட்டில் இருந்துட்டு இப்படிலாம் பேசாத. ஒருத்தனை லே ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இன்னொரு கம்பெனியில் அவளை ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க. லிசன் ஜீவா, ஒரு விஷயம் இப்போ நம்மளை விட்டு போகுதுன்னா அதை விட ஏதோ ஒரு பெரிய நல்ல விஷயம் நமக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். ஆனால் என்ன, கொஞ்சம் டைம் ஆகும், அவ்வளோதான். யூ நோ வாட், எனக்கு இன்னைக்கு நாள் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஓ, என்ன ஸ்பெஷல்? நான் தான் ப்ராஜெக்ட் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஐ ஃபீல் சம்திங் குட் இஸ் கோன் ஹேப்பன். கங்க்ராட்ஸ். Come, everything will be fine. ஜீவா, எங்கேயாச்சும் வெளியே போலாமா? ஒரு கிங் ஃபெல்லோடா. 2 red velvet, please. ஏன் ஒரு மாதிரி இருக்க? லைஃப் நினச்சா ரொம்ப பயமாக இருக்கு. லிசன் ஜீவா, நான் இருக்கேன்ல. இது நம்ம லைஃப், நம்ம ஒன்றா ஃபேஸ் பண்ணுவோம். ஏன் இதெல்லாம் நினச்சி கவலைப்படுற? எனக்கு என்னமோ பயமாக இருக்கு. ஜீவா, உனக்கு வேலை கிடைச்சா உனக்கு சந்தோஷம் கிடைச்சிருமா என்ன? இல்லை இல்லை, அப்புறம் என்ன? என்னோட மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னு தெரியுமா ஜீவா? நீதான். தெரியாதனமும் உன்ட்ட வேலை இல்லாத கதையை சொல்லிட்டேன். இப்போ என்ன, உலகத்திலேயே நீ தான் பெரிய சந்தோஷம் சொல்லணும். அதுக்காக தானே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்க. அப்புறம் என்ன, என்னை விட மிகப்பெரிய சந்தோஷம் உனக்கு ஏதாவது இருக்கா என்ன? யோசிச்சு பார்த்தா இல்லை தான். அப்புறம் ஏன் இந்த வேலையெல்லாம் நினச்சி இவ்வளோ கவலைப்படுற? எல்லாம் சரியாயிடும், நான் இருக்கேன். When we all come together to create a better world. Thank you. Very good. I'm impressed. I don't think client will say no to this. Thank you, sir. And one more thing, நீங்கள் தான் கிளைண்ட்டுக்கு ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்க as a new project manager. Sir, really? போ ரெடி ஆயிரு. ஹரிஷை வர சொல்லுங்கள். இஸ் அவர் நியூ ஜாயினி. உங்கள் ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ண போகிறாரு. கேரி ஆன். எப்படி இருக்க? ஆல் குட். காலேஜில் பார்த்தது. ஏன்டா இவ்வளோ திரும்ப பார்த்தோன்னு நினைக்கிறியா? இப்போ வரைக்கும் இல்லை. ஃபைன், எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வேலையை மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஷூர். எங்க வச்சேன்னு தெரியலையே. ஜீவா, கொஞ்சம் ஏந்திரு. எதுக்கு? தள்ளு. முக்கியமான ஃபைல், தயவு செஞ்சு பேசாத ஜீவா. ஹே, நான் கவனிக்கலடி. உன் பதில் ரொம்ப கேவலமா இருக்கு. கொஞ்சம் ட்ராப் பண்றேன்னு சொல்லல.
ஹலோ, இன்னைக்கு ஃபைல்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோ. ட்ரையல் பார்க்கணும், சரியா? ம், ஓகே. ஜீவா, உன்கிட்ட இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்லணும். ம் உனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் வீட்டில் ஹெல்ப் பண்ணலாம்ல? எப்படி? நான் உனக்கு சமைச்சு துணி துவைச்சு நீ வரும்போது காஃபி போட்டு கொடுக்கணும் இல்லை? இல்லை புரியல. வேலை போய் கொஞ்ச நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே வீட்டு வேலைக்காரனாக்கலான்னு பார்க்குறியா? ஏன்? பண்ணா என்ன தப்பு? எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஏன் ஜீவா இவ்வளோ யோசிக்கிற? ஏய் இரு, இப்போ ஏன் கத்துற? ஏன் அப்படி கோவப்படுற? எப்போலேருந்து வந்தது கோவம்? ஓ, இந்த ப்ராஜெக்ட் ஹெட்டா நீ அப்போலேருந்தா? சொல்றி. வேலை இல்லாமல் வீட்டில் இருந்த ஒவ்வொரு நிமிஷமும் லைஃப்பையும் ஜீவாவையும் ஃபேஸ் பண்ண ரொம்ப பயந்தேன். என்னை விட்டு போன கோவமும் ஈகோவும் என்கிட்ட திரும்ப வந்துருச்சு. என்னாச்சு? ஏன் லேட்? ஆஃபீஸ்க்கு உன்னை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிருந்தேன், நீ கிளம்பிட்டேன்னு சொன்னாங்க. சாரி ஜீவா, ஹரிஷ் ட்ராப் பண்ணுறேன்னு சொன்னா, அதனால தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல. யார் ஹரிஷ்? இப்போ தான் ஆஃபீஸில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான். என் காலேஜ் ஜூனியர். இந்த காலேஜில் ப்ரப்போஸ் பண்ணனே அந்த ஹரிஷா? ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? இங்கே நம்மளை பற்றி பேசவே டைம் இல்லை. அவனை பற்றி பேசுகிற அளவுக்கு அவன் இம்பார்ட்டண்ட்டும் இல்லை. ஜீவா, என் ஃப்ரெண்ட் கம்பெனியில் ரெக்ரூட்மெண்ட் இருக்கு, ட்ரை பண்ணுறியா? ஆனால் பேக்கேஜ் கொஞ்சம் கம்மி தான். ஒரு நிமிஷம். மச்சி சொல்டா. ஏய் மச்சான், ஃப்ரெண்ட் கம்பெனியில் ஒரு இன்டர்வியூ இருக்குது, ரெஃபர் பண்ணியிருக்கேன், நீ வேணால் ட்ரை பண்ணி பாரு. தேங்க்ஸ்டா. சி போனா வைடா. ஜீவா யாரு? ஃப்ரெண்டு பிரசன்னா, அவன் தெரிஞ்ச கம்பெனியில் ரெஃபர் பண்ணியிருக்கான். நாளைக்கு இன்டர்வியூ. சூப்பர்டா. அப்புறம் நாளைக்கு ஈவினிங் சின்னதாக ஒரு பார்ட்டி இருக்கு, கிளைண்ட் ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணதுக்கு. பாஸ் உன்னையும் கூட்டிகிட்டு வர சொன்னார். யூ ஹாவ் டு பி தேர். ம் நம்ம சந்தோஷமாக தான் இருக்கோமா? ஏன் இப்படி கேட்குற? இல்லை, லவ் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷம் கல்யாணத்துக்கு அப்புறம் பயமாக இருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் எனக்கு என்னமோ தோணுதுடி, நம்ம கடைசியாக எப்போ லவ் யூ சொல்லிக்கிட்டோம்? முன்னாடிலாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கால் பேசுவோம், ஆனால் இப்போ டெக்ஸ்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கே டைம் இல்லை. ஜீவா, ஃபைலை வேற மறந்துட்டேன், ஒர்க் டென்ஷன், அதனால தான். சாரி ஜீவா. ஒரு நிமிஷம். என்ன ஹரிஷ்? சின்ன ஒரு டவுட், அதான் கால் பண்ணேன். இந்த நேரத்தில் என்ன டவுட்டு? ஆப்பில் ஒரு சின்ன டவுட், அதுதான். எதுவாக இருந்தாலும் ஆஃபீஸில் பேசிக்கலாம். ஃபோனை வை, திரும்ப கால் பண்ணாத. சிவா ஒரு நிமிஷம்.
ஜீவா